ரெகுலரான ரசம் விட இந்த மாதிரி நெல்லிக்காவை சேர்த்து செய்கிற ரசம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் ஊற வச்ச துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி, தக்காளி ஒரு கைப்பிடி அளவு, நெல்லிக்காய் 2-3 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு பல் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். கூடவே உப்பு சேர்த்து இந்த பொருளெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா குழைய விட்டு எடுத்துக்கணும். ஒரு மத்து சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இடிக்கல்ல பூண்டு பல் சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. சீரகம், மிளகு நல்லா தட்டி கோர்ஸ் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. 5-6 நெல்லிக்காவை கட் பண்ணி சேர்த்து ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், அரைச்ச பவுடர், பூண்டு இடித்தது இதெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதும் இடித்த நெல்லிக்காவை சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு தண்ணியை உள்ளே சேர்த்து உப்பு தேவையான அளவு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடாமல் பார்த்துக்கணும். இப்போது கொத்தமல்லி தழை மேலே தூவி கொஞ்சம் சூடானதும் ஆஃப் பண்ணிடுங்க.